வெல்கம் டு TAFIS யூடியூப் சேனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம TAFISல ஆர்ஆர்பி குரூப் டிக்காக வைகை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதில் டெஸ்ட் நம்பர் 41 ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ரைட்டா? சரி, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. என்ன கொடுத்துருக்கான்? கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கான்ப்பா. சரி, கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணுவோம்? ஒரு 4 ஆப்ஷன்ல இருக்கிறதுல ஆர்டர் நோட் சூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுவேன். ரைட்? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, IHEW. IHEW ஐலேருந்து ஹெச் என்ன ஆகுது? ஐலேருந்து ஹெச் என்ன ஆகுது? -1 ஆகுது. ஓகே, ஐலேருந்து ஹெச் -1 ஆகுது. ஹெச்லேருந்து இ என்ன ஆகுதுப்பா? ஹெச்லேருந்து இ என்ன ஆகுது? -3 ஆகுதா? ஸோ H8 அண்ட் E5 என்ன ஆகுது? -3. நெக்ஸ்ட் பாருங்க, EW. ஈயோட ஆப்போசிட்டு +1 ஆகுது. ஈயோட ஆப்போசிட்டோட +1 ஆகுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ON. ON என்ன ஆகுது? சேம் ஆஸ் சூன் அஸ் -1. நெக்ஸ்ட் NK என்ன ஆகுது? -3. கேவோட டைரக்ட் ஆப்போசிட் யாரு? P. என்ன பண்ணியிருக்காங்க? லாஸ்ட்ல ஆப்போசிட்ஸு கரெக்டாக வந்திருக்கு. சரி, 2 பேரும் எனக்கு 2 பேட்டர்ன் கிடச்சிருக்காங்க. ஆப்போசிட்ஸு +1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? ரைட் ஆப்போசிட் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் யாருக்கு எந்த பேட்டர்ன் எனக்கு கிளிக் ஆகுதோ அவங்க தான் எனக்கு கரெக்டான பேட்டர்ன். ரைட்டா? EDAZ. ஈலேருந்து டி என்ன ஆகுது? -1 அண்ட் டிலேருந்து ஏ -3. இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஏவோட கரெக்ட் ஆப்போசிட் யாரு? Z தானே. ஸோ ஏவோட கரெக்ட் ஆப்போசிட் Z கரெக்டாக இருக்கு. அப்போ எனக்கு யார் பேட்டர்ன் தப்பாக இருக்காங்க? இந்த 3 பேரில் ஆப்ஷன் ஏ IHEW அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் 3 ஆப்ஷன் செக் பண்ணிட்டேன், கரெக்டான பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு, 4வது ஆப்ஷனையும் போய் செக் பண்ணுமான்னு கேட்டால் தேவையே கிடையாது. ஓகேவா? எனக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. என்ன பேட்டர்னு? இந்த 2 பேர் கரெக்டாக இருக்காங்க. ஸோ ஆர்டர் நோட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே கிளிக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? சரி, வென் டயக்ராம் வந்துருப்பா. வென் டயக்ராம்னாலே லைக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருந்தாலே போதும் தானே? ஓகே. தந்தைகள், ஆசிரியர்கள், ஆண்கள். ஃபாதர்ஸ், டீச்சர்ஸ், மேல்ஸ். லைக் ஃபாதர்னாலே எல்லாருமே என்னவா இருப்பாங்க? மேல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள அப்படின்னு வருவாங்களா? சரி, ஓகே. அப்போ என்ன வரும் எனக்கு? மேல் அப்படின்றது ஒரு பெரிய கேட்டகரியா இருக்கும். அவங்களுக்குள்ளதான் கண்டிப்பாக என்ன வர போறாங்க? எல்லா ஃபாதர்ஸுமே வர போறாங்க. சரி, எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கார்ல, டீச்சர். இந்த டீச்சர்ன்ற ப்ரொஃபஷன் ஃபாதர்ஸும் இருக்கலாம் அண்ட் மேல் கேண்டிடேட்ஸும் என்னவா இருக்கலாம்? கலந்து இருக்கலாம். அப்போ எப்படி போடுவேன்? இவங்க 2 பேரும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி டீச்சர்ஸ்ல போடுவேன். அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் யாரு? ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? மற்றவங்க ஏன் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மேலில் எல்லா ஃபாதர்ஸுமே மேல்குள்ளே வர மாதிரி எனக்கு ஒரு கிளிக் ஆகணும். அந்த மாதிரி ஆப்ஷன் ஏ இல்லை. சரி, பியில் போனால் இதுக்கு என்ன மீனிங் வந்துடும்? எல்லா டீச்சர்ஸுமே இல்லை, யாரோ ஒருத்தவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் டி மீன் ஆகும். ரைட்டா? கிளியர் தானே ஏன் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணோன்னு? நெக்ஸ்ட் போகலாம்ல. ஓகே, என்ன வந்திருக்கு? ஸோ அகைன் என்ன வந்திருக்கு? கிளாசிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வரப்ப டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்? டிஃப்ரென்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர் வரப்ப டிஃப்ரென்ஸ்க்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? 48 and 56 -38 and 46 என்னப்பா கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? 1010 1010 அப்படின்றது டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, 48 50902 and 4892 அகைன் என்ன கிடைக்க போகுது? 10 and 10 அதே மாதிரி 1010 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 5348 -4328 0201 இங்க என்ன கிடைக்குது? 1020 கிடைக்குது. இப்பயும் நான் போய் 4th ஆப்ஷன் செக் பண்ணுமா, ஆப்ஷன் டியை செக் பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன டிஃபரன்ஸ் கிடைச்சிச்சு? 1010. அடுத்த ஆப்ஷன்ல 1010. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கிடைச்சி? 1020 அப்படின்னு கிடைச்சா. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு? பேட்டர்ன் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் எனக்கு யார் ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 4328 5348. கிளியர் தானே? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, என்ன வந்திருக்கு? கோடிங், டிகோடிங். பவுலர் என்னப்பா வந்திருக்கு? பவுலர் அப்படின்றத TFNXQC அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. என்ன கிராக் பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ பில இருந்து டீக்கு நான் பேட்டர்ன் போடுமா? என்ன கிடைக்கும்? +18 கிடைக்குமா? சரி, அடுத்து பாருங்க, ஓல இருந்து F
மைனஸில் வருதா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கா அப்போ என்ன பண்ணுவேன் நான் ரிவர்ஸ் பேட்டர்ன் ட்ரை பண்ணுவேன் என்ன பண்ணலாம் பியிலேருந்து சி பாருங்கள் பியிலேருந்து சி என்ன ரொம்ப ஈஸி என்ன ஆகிருக்கு +1 தான் ஆகிருக்கு என்ன ஆகிருக்கு +1 திருப்பி ஓலேருந்து Q பார்க்கலாமா ஓலேருந்து Q என்ன ஆகிருக்கு +2 O 15 அண்ட் Q 17 என்ன ஆகிருக்கு +2 சரி ஓகே அடுத்து W பார்க்கலாமா W என்ன 23 அண்ட் X 24 என்ன ஆகிருக்கு +1 ஸோ என்ன பேட்டர்ன் எனக்கு இங்கே +1 +2 அண்ட் +1 ஓகேவா அது மாதிரி ஆல்டர்னேட்டாக மாறி மாறி வராங்க அண்ட் எப்படி வராங்க ரிவர்ஸில் கோட் பண்ணியிருக்காங்க எனக்கு கொஸ்டின் யாருப்பா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பவுமேன் ஓகேவா பவுமேன் இப்போ பியோட கோட் எங்கே போடணும் இங்கே போடணுமா பியை +1 அண்ட் ஓவை +2 பண்ணால் Q அண்ட் டபிள்யூவை என்ன பண்ணணும் +1 பண்ணால் எக்ஸ் எனக்கு லாஸ்ட்டில் XQC அப்படின்னு முடியணும்ப்பா எத்தனை ஆப்ஷன் இருக்காங்க பார்த்துடலாமா 1 அடுத்து XCQன்னு முடிகிறாங்க தப்பு XCC அண்ட் OOBன்னு முடிகிறாங்க எனக்கு யார் கரெக்டாக இருக்கா ஃபுல்லாக நான் செக் பண்ணவே வேணாம் என்ன கிடச்சிருக்கு லாஸ்ட் 3 எலிமெண்ட் மட்டும் கிடச்சிருக்கு XQC எனக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் ஓகேவா என்ன டாப்பிக்காக இருந்தாலும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட போட டைமிங் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா ஃபைனா நெக்ஸ்ட் போகலாம் ஓகே ஃபிகர் சீரிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்த மாதிரி தான் ஒரு எலமெண்ட்டோட மூவ்மெண்ட்ஸ் மட்டும் வச்சு பார்க்க போகிறோம் ரைட்டா சரி இப்போ இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் இங்கே என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு கிளாக் வைஸாக 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு ரைட் தானே ஸோ இப்படி இருக்கவங்க இங்கே என்ன ஆகுறாங்க இப்படி ஆகுறாங்க ரொட்டேட் ஆகுறாங்க அண்ட் கூட என்ன ஒருத்தவங்க என்ன ஆகுறாங்க ஒரு ட்ரையாங்கிள் புதுசாக ஆட் ஆகுது சரி அடுத்து பாருங்க இவங்க 2 பேருமே என்ன ஆகியிருக்காங்க இவர் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டாரு அண்ட் இவர் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டாரு இங்கே புதுசாக ஒரு ட்ரையாங்கிள் ஆட் ஆகிடுச்சு ஓகே அதே பேட்டர்ன் இங்கே ரிப்பீட் ஆகுதா இவர் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டாரு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் என்ன ஆகிடுச்சு புதுசாக ஆட் ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் எனக்கு ஆப்ஷன் எப்படி வரணும் எனக்கு இவர் என்ன ஆகுவார் ரொட்டேட் ஆனால் ஸ்ட்ரெயிட் ட்ரையாங்கிளாக வருவார் அண்ட் இவர் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வர போகிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே அண்ட் ரைட் சைடு பார்த்த மாதிரி உள்ளுக்குள்ளே நடுவில் வர ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும் கரெக்டாக நேராக இருக்கணும் ஏன்னா புதுசாக ஆட் ஆகுறாங்கல்ல அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் யார் எனக்கு இவங்க 2 பேரும் வராங்க ஓகே இவர் ரைட் சைடில் பார்த்துருக்க மாதிரி இருக்கணும் ஓகே சரி ஆப்ஷன் ஏலையும் பிலையும் டிலையும் என்ன ஆகிருக்கு இந்த எலமெண்ட் கரெக்டாக இருக்குது ஓகேவா அப்போ நடுவில் இருக்கிறவங்க பார்க்குறேன் அடுத்து இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க இவங்களும் ஈக்குவலாக இருக்காங்க ஸோ இவங்கள வச்சு தான் டிசைட் பண்ண போகிறேன் என்ன பண்ணுறேன் இவங்க 2 பேர்லேயும் என்ன ஆகிருக்கு ஆப்ஷன் பிலையும் டிலையும் அந்த ரைட் சைடில் இருக்க ட்ரையாங்கிள் தப்பான பொசிஷனில் இருக்குது எனக்கு லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கணும் ஆப்ஷன் ஏல தான் அவர் கரெக்டாக இருக்கார் கிளியர் தானே ஒரு எலமெண்ட்டோட மூவ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போய் ஈஸியாகவே போடலாம் ஓகேவா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஓகே அகைன் என்ன வந்திருக்கு கோடிங் அண்ட் டீகோடிங் இதுக்கு பேர் சைனீஸ் கோடிங் அப்படி சொல்லலாம்ப்பா சைனீஸ் கோடிங்னா என்ன நம்ம இவ்வளோ நேரம் பிக்கு வேல்யூ வச்சு பிலேருந்து +2 -2 பண்ணி போடுவோமா இது எப்படி இதை சைனீஸ் கோடிங் சூஸ் பண்ணலாம்னா வந்த லெட்டர்ஸ் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத நம்பர்ஸை கொடுத்து வச்சிடும் ஓகேவா அந்த லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகும் வந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும் அண்ட் வந்துட்டு அதோட ஒரிஜினல் வேல்யூஸ் ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூஸ் வந்து அங்கே ரெப்ளிகேட் ஆகிருக்கே இருக்குது கிளியர் தானே சரி பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா போல்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க 2 9 and 6 5 அடுத்து டோல் என்ன சொல்லியிருக்காங்க 5 7 2 3 சரி அடுத்து டாடி TADY என்ன கொடுத்துருக்காங்க 0368 அண்ட் MASB எல்லாத்தையும் எழுதணும் இல்லை ஸோ கற்றுக்கோ ரைட்டா MASB 4819 வாட் இஸ் த கோட் ஃபார் BTO வாட் இஸ் தி கோட் ஃபார் BTOன்னு கேட்டாங்க சரியா சரி இப்போ எனக்கு B வேணும் ரைட்டா B வேணுமா B எங்கெல்லாம் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க இவங்க 2 பேரில் வேற யார் காமனாக இருக்கா B மட்டும்தான் காமனாக இருக்காங்களா அப்போ என்ன பண்ணலாம் 2 பேரில் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக பியோட வேல்யூ ரைட்டா சரி B காமனாக இருக்கு இங்கே யார் காமனாக இருக்கா எனக்கு 9 காமனாக இருக்குது அப்போ ஆப்ஷனில் கண்டிப்பாக 9 வரணும் சரி ஓகே அடுத்து TO வேணும் T எங்கே இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க ஃபஸ்ட்டு போல்ட்லேயும் டேடிலையும் இருக்காங்களா ஸோ T வந்துட்டு காமனாக இருக்குது வேறு ஏதாவது காமனாக இருக்கா இல்லை அப்போ 2 பேர்லேயும் காமனாக இருக்கவங்க யாராக இருப்பாங்க எக்ஸாக்ட் Tயோட வேல்யூவாக இருப்பாங்க
அப்படி பார்த்தா யார் எனக்கு கிடைப்பாங்க டிடி காமன் அண்ட் நெக்ஸ்ட்டு 6 காமன் அப்போ 9 6 அப்படின்னு ஆப்ஷனில் வரணும் இப்பயும் சொல்கிறேன் அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கணுமா கேட்டால் இல்லை ஆப்ஷனில் 9 இருக்கணும் 6 இருக்கணும் ஒரு 1 or more ஆப்ஷன்ஸ் இருந்தால் அடுத்து செக் பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்றப்ப ஈஸியாக போடலாம் இல்லையா பாருங்கள் 962 இருக்குது 865 இருக்குது இங்கே 9 இல்லை சரி 482 இருக்குது இங்கே 9 இல்லை 6 இல்லை கண்டிப்பாக வரமாட்டாங்க அண்ட் 958 இருக்குது இங்கே 6 இல்லை ஓகேவா அப்போ ஆப்ஷன் இந்த 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக என்ன பண்ணுவேன் ஆப்ஷன் ஏவை ஆன்சராக சூஸ் பண்ணுவேன் நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் 2ஓட வேல்யூ தான் ஓவாக இருக்கும் கிளியர் தானே புரிஞ்சா யார் வேணால் போடலாம்ப்பா ரைட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அண்ட் டைமை நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அதில் தான் வந்துட்டு நம்மளோட கெப்பாசிட்டி கிளியர் தானே நெக்ஸ்ட் போகலாமா Question number 7 பார்க்கலாமா The M state government has decided henceforth to award the road construction contracts through open tenders only ஓகேவா இதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துருக்கான் தமிழில் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்கான் ஒப்பந்தங்கள் மூலம் சாலை கட்டுமான பணிகளை வழங்குவது தொடர்பான மாநில அரசின் முடிவுக்கு கீழ்கண்ட விளைவுகளை ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான் சரி ஓகே இதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல அது இவங்களுக்கு மேட்ச் ஆகிறாங்களா கரெக்டாக இருக்காங்களான்றதை சூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் தி எம் ஸ்டேட் வில் நாட் பி ஏபிள் டு கெட் தி ஒர்க் டன் ஸ்விஃப்ட்லி ஓகேவா அவங்களால வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாதான் எதுக்கு ஆஸ் இட் வில் ஹாவ் டு கோ டு டெண்டர் அண்ட் அதர் ப்ரொசீஜர் இந்த டெண்டர் கொடுத்து பண்ணுற அளவுக்கு இவங்களால ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க சரி ஓகே அடுத்து henceforth the quality of roads constructed may be far better அதாவது இதுக்கு இந்த மாதிரி டெண்டர் கொடுத்து கட்டுறப்ப வந்துட்டு ரோடோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல சொல்லியிருக்காங்க ரெண்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கவர்மெண்டால ஃபாஸ்ட்டாக கட்ட முடியாதுன்றதுக்காக ப்ரைவேட்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணால் அதெல்லாம் வந்துட்டு பாசிபிளாக வரும் ரைட் ஆனால் இங்கே என்ன பண்ணணும் எனக்கு கொடுத்துருக்க டேட்டாவுக்கு மட்டும்தான் நான் ஆப்டாக யோசிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு என்ன வருவாங்க ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு இவங்கள்ட்ட கொடுக்கறதுனால மட்டும் என்ன கிடைக்கும் கவர்மெண்ட்டை விட பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும்னு சொல்கிறோம் ஓகே குவாலிட்டி காம்ப்ரமைஸ்லாம் இங்கே கிடையவே கிடையாது கவர்மெண்ட் வந்து அவங்க வேலையை கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறாங்க ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்து செய்ய வைக்கிறாங்க அவ்வளோதான் இதனால் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் வந்துட்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு செகண்ட் ஒன்றும் தப்பு அப்படின்ற மாதிரி வரும் ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணலாம் இஃப் நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ் இரண்டு மற்றும் 1 இரண்டுமே பின்பற்றப்படவில்லை அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் கிளியர் தானே சரி கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க மறுபடியும் கிளாசிஃபிகேஷன் ஓகேவா சரி ஃபாஸ்ட்டாக பார்க்கலாமா என்ன பண்ணலாம் ஐஜேகே ஜிஐகே எல்என்பி டிவிஎக்ஸ் டிஃப்ரென்ஸை டக்கு முடிச்சு விட்ருவோம் ஐஜேகே என்ன ஆகிருக்கு +1 +1 அப்படின்னு ஆகிருக்கு சரி ஜிஐகே என்ன ஆகிருக்கு +2 அண்ட் +2 ரைட்டா நெக்ஸ்ட் பாருங்க எல்என்பி +2 +2 டிவிஎக்ஸ் +2 அண்ட் +2 அப்படியே என்ன ஆன்சர் தெரியுது கண்ணுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த +1 கான்செப்ட்லாம் யோசிக்க வேணாம் ஓகேவா சொல்லி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஜிஹெச் விட்டு ஐ வந்திருக்கு ஐ விட்டுட்டு அடுத்து ஜே விட்டு கே வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கோங்க யார் +1 +1ல் ஆட் அண்ட் அவுட்டாக இருக்கிறாங்க பேட்டர்ன்ஸில் கரெக்ட் தானே அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாமா கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கான் சிலோஜிசம் கொடுத்துருக்கானா ஓகே ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஆல் பேரண்ட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படி சொல்கிறான் எல்லாது ஆல் பேரட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் எல்லா கிளியுமே என்ன சொல்லிட்டான் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டான் ஓகே இந்த மாதிரி ஆல் கான்செப்ட் வந்து என்ன பண்ணுவோம் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டு உள்ளால செகண்ட் இருக்க எலமெண்ட்டு வெளியில் முடிஞ்சு ரைட் சம் பேர்ட்ஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ் சம் பேர்ட்ஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ் பேர்ட்ஸ் கூட இன்டெக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் பட்டர்ஃப்ளைஸை போட்டுட்டு ரைட்டா சம்முனதெல்லாம் என்ன அர்த்தம் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது அர்த்தமா சரி என்ன கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷனில் ஆல் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் சாரிப்பா ஆல் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் பேரட்ஸ் எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே பேரட்ஸ்ன்னு சொல்கிறேன் எனக்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரியே கண்ணுக்கு தெரியல ரைட்டா நான் இவங்களை ஆல் கான்செப்டில் போடலாமா போடக்கூடாது அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனு தப்பு சரி செகண்ட் பாருங்க சம் பேரட்ஸ் ஆர் பட்டர்ஃப்ளை சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் சில பேரட்ஸு பட்டர்ஃப்ளை சொல்லிட்டான் இவங்க எனக்கு எப்படி வரணும் பேரட்ஸும் பட்டர்ஃப்ளைஸும் இன்டர்செக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் எனக்கு என்னது இந்த கன்க்ளூஷன் கரெக்ட் ரெண்டு பேரும் எந்த ஒரு ரிலேஷனும் என் கண்ணுக்கு தெரியவே கிடையாது ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம் தப்பு போடலாம் சரி அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் கிளியர் தானே நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor
2 follows. சரியா? again என்ன வந்திருக்கு? coding and decoding. ஓகேவா? coding and decoding. n is written as 2. n is written as என்ன சொல்லிட்டான்? 2 ன்னு சொல்லிட்டான். சரி ஓகே. இந்த என்னோட வேல்யூ என்ன गाइस? என்னோட வேல்யூ என்ன? 14. என்னோட நியூமரிக்கல் வேல்யூ என்ன? 14. இந்த 14 2 ஆ மாறுதுனா என்ன பண்ணிருக்கலாம்? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிருக்கலாம்? divided by 7 பண்ணிருக்கலாம். அந்த 14ல எத்தனை 7s இருக்கு? 2 7s இருக்கு அப்படின்றத போட்டுறோம். சரி அடுத்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாம். KAW என்ன மென்ஷன் ஆயிருக்கு? KAW என்னன்னு சொல்லிருக்காங்க? 5 ன்னு சொல்லிருக்காங்க. K ஓட வேல்யூ என்ன? 11. A ஓட வேல்யூ என்ன? 1. 5 W ஓட வேல்யூ என்ன? 23. சோ டோட்டலா ஆட் பண்ணா 35. நம்ம என்ன பண்ணோம் மேல 7 ஆல டிவைட் பண்ணோம். அதாவது எத்தனை செவன்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? சோ 37ல எத்தனை செவன்ஸ் இருக்கு? 5 செவன்ஸ் இருக்கு. அப்ப என்ன எனக்கு வந்திருக்கு? 5 ன்னு கரெக்ட்டா கோட் பண்ணிருக்காங்க. பேட்டர்ன் என்ன கரெக்ட் பண்ணிருக்கோம்? அவங்க கொடுத்திருக்க ஆல்பா நியூமரிக் வேல்யூ வச்சு 7 எத்தனை இருக்குன்னு பார்த்து கோட் பண்ணிருக்காங்க. சரி அவன் நம்மளுக்கு யாரை கேட்குறான்? மேனோட கோட் என்ன அப்படின்னு கேட்குறான். மேனில் M ஃபார் என்னப்பா 13 அண்ட் N ஃபார் 14 A ஃபார் 1 என்ன கிடைச்சிருக்கும்? எனக்கு 28 அப்படின்னு கிடைச்சிருக்குமா? 28ல எத்தனை 4 செவன்ஸ் இருக்கு? 4 செவன்ஸ் ஆர் 28. அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் A 4 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். 11ல என்ன கொடுத்துருக்கான்? லெட்டர் சீரீஸ் அல்லாட்டி லெட்டர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? சரி இதில் ஒரு வேர்டோ இல்லை ஒரு செட் ஆஃப் கிளஸ்டரோ ஃபார்ம் ஆக போது அது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்க பேட்டர்ன் தான் இருக்க போகுது. சரியா? ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். என்னது? எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? சரி 2 4 6 8 10 12 14 16 18. இந்த 18 எப்படிலாம் பிரிக்கலாம்? 3s பிரிக்கலாம். ஓகே 3s பிரிச்சா ரொம்ப பெருசாக போகும். வேற என்ன பிரிக்கலாம்? 6s பிரிக்கலாமா? 6 அதை விட்டா 9 அவ்வளோதான் டிவைட் பண்ண முடியும். இல்லை 18 வந்துருவாங்க. சரி ஓகே இப்போ 6s ட்ரை பண்ணலாம். 3 ரொம்ப குட்டியாக இருக்கா? சரி 6 ட்ரை பண்ணால் 2 4 6 அண்ட் 2 4 6. ஓகே கரெக்டாக பிரித்தா ஒரு பேட்டர்ன் கிடைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன? ஓகே n கண்டிப்பாக என்ன வர போகிறாங்க? தெரிஞ்சிச்சு. இதை பார்த்தோன்னே ஒரு வார்த்தை எனக்கு தெரியுது. ஓகே அவங்களுக்கும் தெரியணும் கண்டிப்பாக. என்ன வார்த்தை கிடைக்குது எனக்கு? NORMAL நார்மல் அப்படின்ற வேர்டு ஈஸியாகவே கண்ணுக்கு தெரியுது. இதில் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஃபில் பண்ணுவேன்னா ஓகே ஓ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ செகண்ட் ஓ போடுவேன். ஓகேவா? ஃபோர்த் லெட்டர் எம்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபோர்த் லெட்டர் போடுறேன். என்ன ஆகிருக்கு எனக்கு? இந்த லாஸ்ட்டு நார்மல் அப்படின்ற வேர்டு கிடச்சிருக்கோம். அதை வச்சு என்ன பண்ணியிருப்பேன்? மிச்சம் இருக்கிற இந்த டேஷஸை ஃபில் பண்ணியிருப்பேன். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டேஷில் வர வேர்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து போட தானே ஆப்ஷன் கிடைப்பாங்க எனக்கு. பார்க்கலாமா? சரி நார்மல் அப்படின்றத கண்டுபிடிச்சோமா? என்ன வருவாங்க எனக்கு? RA அடுத்து NRMA அடுத்து NOM. ரைட்டா? RA NRAOM எங்கே இருக்காங்க? ஆப்ஷன் B RA NRAOM. கிளியர் தானே? இதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரைட்டா? ஓகே கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். 12 என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஓகேங்க சரி எத்தனை பேர் மொத்தம்? 7 பேர் இருக்காங்களா? ரைட் 1 2 3 4 5 6 7. சரி யூ இஸ் எல்டர் தென் ஒன்லி 4 அதர் சிஸ்டர். யூ என்ன சொல்லிட்டாங்க? 4 பேர் மட்டும்தான் அவங்க 4 பேரை தவிர மட்டும்தான் அவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 4 யூ எங்கே வருவாங்க? இந்த பிளேஸில் வர போகிறாங்க. சரி ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? V is elder than W. V என்ன சொல்லிட்டாங்க? W விட பெரியவங்களாம். ஓகேவா? சரி T is elder than Y. திரும்ப என்ன சொல்லிட்டாங்க? T Y விட பெரியவங்க. சரி X is elder than 1 person. X is elder than 1 person னா அப்போ ஒரு ஆளை தவிர்த்து தான் அவர் பெரியவராக இருக்கு. அப்போ எங்கே இருப்பார்? லாஸ்ட்ல இருந்து செகண்ட் பொசிஷனாக இருப்பாங்க. அதையும் அவங்களே கொடுத்துட்டாங்களா? ஒன்லி that is Z. Who is the youngest அப்படி சொல்லிட்டான். Z தான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே கிளியரா? சரி அடுத்து என்ன? U is elder than T. T விட என்ன சொல்லிட்டாங்க? U பெரியவர் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி U இருக்காங்களா நம்மளுக்கு? இந்த செட்டு தூக்கிட்டு போய் இங்கே போட்டுடலாமா? என்ன பண்ணலாம்? T Y. சரி அடுத்து என்ன சொல்லிட்டாங்க?
given that no two sisters have same age. யாருக்குமே வந்துட்டு எந்த இதுலயும் சேம் ஏஜ் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்காங்க 2 பேர் இருக்காங்களா, வி தான் வந்துட்டு டபிள்யூவோட பெரியவங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ வி வந்து எல்டர் மோஸ்டான்னு போட்டுருவேன், டபிள்யூவை செகண்ட் பிளேஸில் போட்டாச்சு. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க guys, find who is the elder sister, who is the elder sister. அப்போ மிக இருக்கிறதுல பெரிய வயசுடையவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது, வி அக்கா தான் வந்து பெரிய அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியர் தானே? ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி, வி அக்கா தான் பெரிய அக்கா. கிளியர் தானே? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, டிக்ஷனரி வந்துருக்கு. ஓகேவா? டிக்ஷனரிலாம் வந்துட்டு ரொம்ப 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 வந்துட்டு வரப்பிரசாதம் மாதிரி வந்தால் விடவே கூட டப்புன்னு போட்டு ஆன்சர் முடிச்சு விட்டு போயிடணும். ஓகேவா? சரி, என்ன பண்ணலாம்? இங்கே எல்லாமே பெரிய ஸ்டார்ட் ஆகுதா? எல்லாமே பெரிய ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க, ஓ இருக்காரு, டபிள்யூ இருக்காங்க, அடுத்து எல் இருக்கு, எஸ் இருக்கு, எம் இருக்கு. எஸ் இருக்கு, எல் இருக்கு, எம் இருக்கு. இப்போ இவங்கள இந்த 4th லெட்டரில் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, சேமாக வராங்க. அப்போ 5th லெட்டர் வச்சு என்ன பண்ண போகிறேன், டிசைட் பண்ண போகிறேன். 5th லெட்டரில் இருக்கிறதுல சின்ன ஆள் யார், ஆல்ஃபபெட்டிக்கல் வச்சு பார்க்குறப்போ எல் ஃபர்ஸ்ட் வருவாங்களா, எல் 12. ஓகேவா? எல் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்போ யார் வருவா எனக்கு, 2. அடுத்து எல்லுக்கு அப்புறம் எம் வருவாங்களா, ஸோ 3. அதுக்கப்புறம் எம்முக்கு அப்புறம் ஓ 4. அதுக்கப்புறம் எஸ் அண்ட் லாஸ்டா டபிள்யூ. ஓகேவா? இந்த ஆர்டர் எடுத்து வச்சுட்டோம். ஆனால் எனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான், 3வது இடத்தில் 3rd பொசிஷனில் இருக்கிற நபர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. 3rd பொசிஷனில் யார் இருப்பான் எனக்கு, 3rd பொசிஷனில் யார் இருக்கா, 4 ஃபார் பீரியாடிக். ஆப்ஷன் சி பீரியாடிக் அப்படின்றதா ரைட்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, திரும்பவும் ஃபிகர் சீரிஸ். ரைட்டா? சரி, என்னப்பா ஆகியிருக்கீங்க இங்கே பாருங்கள், இது ஷேட் பண்ணாமல் இருக்குது. இதுதான் ஹிண்ட்டு, ஷேட் பண்ணாமல் இருக்குது. அடுத்து 1 விட்டு இங்கே ஷேட் பண்ணாமல் இருக்குது. அதுதான் ஹிண்ட்டு, கவனமாக பார்க்கணும். ரைட்டா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இந்த ஷேட் பண்ணாத ஆரோ மார்க்கு அடுத்து 1 விட்டு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆகியிருக்கு, ஆப்போசிட்டு -1. இது எப்படி வச்சுக்கலாம், இங்கே இருக்கவங்க இங்கே வந்துட்டு -1. இது எப்படி சொல்லலாம் வேர்டிங்கில், ஆப்போசிட் -1 வச்சுக்கலாமா? சரி, இல்லாட்டி ப்ளஸ் கூட வச்சுக்கோங்க. 1 2 3 ஓகேவா, ப்ளஸ் ஆகியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, ஆப்போசிட் -1 தான் ஏன் பேட்டர்ன். ரைட், இவர் என்ன ஆகியிருக்காரு, இந்த ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படியே கண்டினியூவாக வந்துட்டே இருக்காரு இந்த ஏரோ மார்க். அவர் பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்து இங்கே என்ன பிளேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன பிளேஸ் ஆகும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன பேட்டர்ன், ஆப்போசிட்டு -1. சரி, இப்போ இங்கே இருக்கவருக்கு ஆப்போசிட் எதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும். சரி, எனக்கு அம்புக்குறி இங்கே வந்துட்டு -1 ஆனால் என்ன கிடைப்பாங்க, இந்த லெஃப்ட் சைடு, அதாவது வெஸ்ட் சைடு பார்த்த மாதிரி எனக்கு என்ன இருக்கணும், ஆரோ மார்க் இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் யார் இருக்கா, ஷேட் பண்ணாமல் இருக்கணும் கைஸ். யார் இருக்கா, ஆப்ஷன் பி. சரி மேம், நீங்கள் சொன்ன பேட்டர்ன் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு கிராஸ் செக் பண்ணுவோமா? நம்ம கிராஸ் செக் பண்ணால் கிடைப்பாங்க, இவர்லேருந்து ஆப்போசிட் போனால் இங்கே இருப்பாங்க, அண்ட் -1 பண்ணால் இங்கே இருக்கும். கரெக்டாக இருக்காங்களா? கரெக்டாக இருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? ஒரு பேட்டர்னை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, இது எப்படி போடலாம், வேறு எப்படி போடலாம், இங்கேருந்து வந்துட்டு 1 2 3 இல்லாட்டி வந்துட்டு டிகிரிஸ் வச்சு இவ்வளோ வந்து ரொட்டேட் ஆகிருக்கு, இப்படியும் போடலாம். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, 15th கொஸ்டின் பாருங்கள். அகெயின் கிளாசிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இந்த 4 லெட்டர் கிளஸ்டர் இருக்குது. ஆப்ஷன் ஏ பி சி டி இருக்குது. ஸோ 4 பேரில் யார் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, ஏபிசி என்ன ஆயிருக்கு, +1 +1 +1 ஆயிருக்கு. சரி, ஜேகேஎல் என்ன ஆயிருக்கு, +1 +1 ஆயிருக்கு. ஓகேவா? ஆர்டியூ என்ன ஆயிருக்கு, R+2 அண்ட் T+2 வந்திருக்கு. சாரி, T+1 வந்திருக்கு. T+1 வந்திருக்கு. அண்ட் FGH என்ன ஆயிருக்கு, +1 +1 ஆயிருக்கு. எனக்கு யார் ஆட் அண்ட் அவுட்டாக இருக்கா, எல்லாரும் +1 +1 வந்தாங்க. சியில் மட்டும் என்ன ஆயிருக்காரு, +2 அண்ட் +1 வந்திருக்காங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் ஆட் அண்ட் அவுட். ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். சரியா? கிளியர் தானே? ஓகே, சரி, கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாமா? சரி, பேங்காக், தக்கா, ஒட்டாவா. அகைன் என்ன வந்திருக்கு,
கிளாசிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுவும் என்ன கிளாசிஃபிகேஷன்? அனலாகி பேஸ்டு கிளாசிஃபிகேஷன். இவங்க 4 பேரும் ஒரு செட்டுப்பா. A B C D 4 ஆப்ஷன்லையும் ஒரு செட் இருக்காங்க. அதில் 4 பேரில் 3 பேர் ஒரே மாதிரி இருக்க போகிறாங்க. ஒருத்தவங்க மட்டும் ஆட் அண்ட் அவுட்டாக இருக்க போகிறாங்க. குரூப்பில் டூப்பாக இருக்க போகிறாங்க. யாருன்னு பார்த்துடலாமா? சரி, பேங்கா, டாக்கா, ஒட்டாவா, இவங்க 3 பேர் யாரு? சிட்டிஸ். என்ன சிட்டிஸ்? கேபிட்டல் சிட்டிஸ். ஓகேவா? சரி, பேங்கா பார்க்கலாமா? சரி, பேங்காக் யாரோட கேபிட்டல் சிட்டி? தாய்லாந்தோட கேபிட்டல் சிட்டி. சரி, ஓகே. டாக்கா யாரோட கேபிட்டல் சிட்டி? டாக்கா யாரோட கேபிட்டல் சிட்டி? பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டி. பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டி. ஒட்டாவா யாரோட கேபிட்டல் சிட்டி? ஒட்டாவா கனடாவோட கேபிட்டல் சிட்டி. படிங்க கைஸ், இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஜிகேஸ். ஓகேவா? ஒட்டாவா யாரோட கேபிட்டல் சிட்டி? கனடாவோட கேபிட்டல் சிட்டி. சரி, இவங்க எல்லாரும் வந்துட்டு கேபிட்டல் சிட்டிஸாக வந்திருக்காங்க. சரி, டோக்கியோ, எகிப்த், ஒஸ்லோ. டோக்கியோ, எகிப்த், ஒஸ்லோ. சரி, டோக்கியோன்றது யாரோட கேபிட்டல் சிட்டி? அதிகமாக ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம். என்ன வந்திருக்கோம்? டோக்கியோ, ஜப்பான். டோக்கியோ, ஜப்பான். எகிப்துன்றது ஒரு கண்ட்ரி. எகிப்துன்றது என்னது? ஒரு கண்ட்ரி. ஓகேவா? எகிப்தோட கேபிட்டல் சிட்டி என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ரைட்? சரி, ஒஸ்லோ வந்துட்டு யாரோட கேபிட்டல் சிட்டி? ஒஸ்லோ யாரோட கேபிட்டல் சிட்டி? நார்வேவோட கேபிட்டல் சிட்டி. ஒஸ்லோ யாரோட கேபிட்டல் சிட்டி? நார்வேவோட கேபிட்டல் சிட்டி. ஓகேவா? சரி, இங்கே பாருங்க, அடுத்து என்ன வந்திருக்கு? திம்பு, ஜகார்த்தா, நைரோபி. அது கன்பேரா, பெய்ஜிங், ரோம். இவங்க எல்லாருமே என்னது? சிட்டிஸ், அதாவது நகரங்கள். இவர் மட்டும் என்ன இருக்காரு? எனக்கு எகிப்து மட்டும் கண்ட்ரி. இந்த செட்டுக்குள்ள மட்டும் ஒரு கருப்பாடு இருக்கு. யார் அவரு? எகிப்து. கண்ட்ரி வந்துட்டு சிட்டிஸ்குள்ள வந்து நுழைஞ்சிட்டார். அவர் தான் எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆட் ஒன் அவுட்டாக இருக்கார். ஓகேவா? சரி, உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, மிச்சம் இருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் சிலையும் டிலையும், ஆப்ஷன் சிலையும் டிலையும் இருக்க 6 சிட்டிஸ்க்கும் அந்த சிட்டிஸ் எந்த கண்ட்ரிஸோட கேபிட்டல் சிட்டிஸ்னு போட போறீங்க. ஓகேவா? அண்ட் பிளஸ் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் எகிப்தோட கேபிட்டல் சிட்டின்னு இப்பே கமெண்ட்ல போட்டுருங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு. அகெயின் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகே, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மேலே கொஸ்டின்ல பார்த்தோம். இந்த மாதிரி செட் ஆஃப் நம்பர் வரப்போ என்ன சொல்லியிருக்கேன்? என்ன பண்ண போகிறோம்? ஒன்று டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் இதில் பாருங்க, பார்த்தோன்னே ஒரு ஹிண்ட் கிடைக்கும். என்ன இருக்கு? 51624 இருக்கு. இங்கே பாருங்க, 51624. இதுதான் பார்த்தோன்னே கிடைக்கிற ஹிண்ட். ஓகேவா? எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரி அப்ரோச் கொடுக்காம, லைக் ஒரு கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்பையும் அப்ரோச் வேறு கிடைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன்னா அதில் மினிமம் 50 to 70 சம்ஸ் ஆகுது நான் போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு கிடைக்கும், எனக்கு வேறு பேட்டர்ன்ஸ் அப்ரோச் கொடுக்கறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கிடைக்கும். கிளியரா? சரி, பாருங்க என்ன ஆகியிருக்கு? ரிவர்ஸில் எழுதி வச்சிருக்கானுங்க. ரிவர்ஸில் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இருக்கா? பி பார்த்துடலாமா? 51678. 51678. அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆப்ஷன் சி பாருங்க, 42675. 42675. ஆப்ஷன் டியில் 12311. 13 வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? தப்பாக ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. மற்ற 3 ஆப்ஷன்லையும் 4th ஆப்ஷன் என்ன ஆகிருக்கு? அந்த பேட்டர்ன் என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு ரைட்டான ஆன்சர். கிளியர் தானே? எல்லா கொஸ்டினையுமே ரொம்ப அப்படியே இது எனக்கு வராதுடா அப்படின்னு நினச்சிட்டு போடக்கூடாது. இதுதானா, அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு கை வைங்க, கையை வைக்கும் போது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? சரி, அகெயின் பாருங்க என்ன வந்திருக்கு? டிக்ஷனரி தான் வந்து. சரி, மைக்ரேட், மைக்ரண்ட், மைட், மிக்ரேட்டர் அண்ட் மிக். ஓகேவா? இந்த மாதிரி பாருங்க, எம்ஐஜி 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 சேமாக வந்திருக்கா? வெறும் எம்ஐஜியோட முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு யார் வருவா? ஃபஸ்ட்டு 5 தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 5ல் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். எத்தனை இருக்குது? ஏ வரமாட்டாங்க, சி வரமாட்டாங்க, பி இல்லாட்டி டி தான் வரப்போகிறாங்க. 5ல் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து ஜிக்கு அப்புறம் ஆர் இருக்குது, ஜி இருக்குது. ஜிக்கு அப்புறம் ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது. ரைட்டா? இப்போ எனக்கு யார் கிடைப்பாங்க? ஆர் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வருவாங்களா, ஹெச் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வருவாங்களா? ஹெச் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு வர போகிறாங்க. 5 3. இப்பயும் பாருங்களேன், இந்த 2 ஆப்ஷனுமே 5 3 தானே இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் ஒன்று யார் வருவாங்கன்னு செக் பண்ணிருக்கவே தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே 3ன்றதை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ண போகிறோம்? 2வா 1ஆன்னு மட்டும் டிசைட் பண்ணால் போதும். அடுத்து 2 ஃபஸ்ட்டு வருமா 1 ஃபஸ்ட்டு வருமானு பார்த்துலாம். வேறு எதுவுமே செக் பண்ணலாம். ஓகேவா? 2 எங்கே இருக்காங்க? எம்ஜி RANT இருக்கு, RATEன்னு இருக்கு. ஓகேவா? RAT ஃபஸ்ட்டு வருமா, RAN ஃபஸ்ட்டு வருமா? RAN தானே ஃபஸ்ட்டு வரணும். அப்போ எனக்கு யார் கிடைப்பாங்க? 5 3
2 1 அப்படின்றது தான் கரெக்டான பேட்டர்னாக இருக்கும். அடுத்து நான் செக் பண்ணலாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படி எலிமினேட் பண்ணுன்றது புரியுதா? ஃபஸ்ட்டு கிடைச்சவங்களை வச்சு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன், ஏவையும் சியும். அடுத்து என்ன பண்ணேன், செகண்ட் இருக்கவங்களுக்கு அங்கேயே கன்ஃபர்மேஷன் இருக்குது, கண்டிப்பாக 3 தான்டா செகண்ட் வரப்போகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து 3 தேர்ட் பொசிஷனில் யார் வர போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஆப்ஷன் என்ன பண்ணிட்டோம், சூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்படியே போடுங்க, கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ரைட்? கொஸ்டின் நம்பர் 19 என்ன கொடுத்துருக்கான், statement and conclusion. Okay, statement and conclusion. The opposition party criticized the government over the increased unemployment rate. நம்ம போல நடக்கிறது தான். என்ன சொல்லியிருக்கான், எதிர்கட்சி வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மேலே ஒரு பழி போடுறாங்க. என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை வந்து அதிகம் இருக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் காரணம், அவங்களோட லெத்தாஜிக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான், only the government is responsible for the increased unemployment rates. ஓகேவா? இதை வந்துட்டு நடைமுறையில் சொல்லணும் போனால் ஓகே தான், பட் என்ன அர்த்தம், கவர்மெண்ட் மட்டுமே ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் இருக்குது அண்ட் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸ் கையிலையும் இருக்குது. ஓகேவா? அவங்களோட மேன் பவர் பொறுத்து தான் வந்துட்டு என்ன பண்ணுவான், அவன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவான், இவனோட ஸ்கில்லை பொறுத்து தான் அவன் என்ன பண்ண போகிறான், அவனும் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறான். ஃபுல் பழியும் என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் மேலே போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஷன் கன்க்ளூஷன் 1 தப்பு. சரி, அதுவும் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ராலாம் நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. அவனுக்கு சொல்லியிருக்க அந்த டேட்டா வச்சு மட்டும் தான் என்ன பண்ணணும், நான் கன்க்ளூஷனை கரெக்ட் பண்ணணும். கிளியரியா? சரி, கன்க்ளூஷன் 2 பாருங்க. Government has not taken any major decision to stop the increasing unemployment rate. As said, என்ன சொல்லியிருக்கான், மேலே ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், இந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லிட்டான், ஒரு கிரிட்டிசைசேஷன் வச்சிருக்கான், இவன் கவர்மெண்ட் மேலே, இவன் வந்துட்டு இவன் மேலே இவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கான். அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் சொல்லியிருக்கானா, வேறு ஏதாவது காசு சொல்லியிருக்கானா மேலே, இல்லைனா நான் யோசிக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்கான், கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கலை இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கான். அது நம்மளுக்கு தெரியுமா, எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது. மேபி இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருந்தாலோ இல்லை அட்வைஸாக இருந்தாலோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஆப்வியஸ்லி கன்க்ளூஷன் 2 வந்து என்னது, தவறு. கன்க்ளூஷன் 2 தவறு. அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கும், நெய்தர் 1 nor 2 இஸ் இம்ப்ளீக்ட், ரெண்டுமே ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே, மறுபடியும் என்ன வந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஓகே, India's largest lender bank has announced that it will be allowing consumers to exchange 2000 notes without a requisition slip for amount 20,000. ஓகேவா? 20,000 வரைக்கும் 2000 நோட்டை மாற்றுறதுக்கு எந்த ஒரு ரெக்வஸ்டேஷன் ஃபார்மும் வாங்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி அந்த பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி, no one will be allowed to withdraw an amount of more than 20,000. அவன் வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், 20,000 வரைக்கும் நீங்கள் 2000 நோட்டை மாற்றுறதுக்கு எந்த ஒரு ஃபார்மும் வாங்க தேவையில்ல அப்படின்னு சலுகை கொடுத்துருக்கான். அவன் 20,000க்கு அப்புறம் யாரும் வித்ரா பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது சொல்லியிருக்கானா, இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், கன்க்ளூஷன் 1 கண்டிப்பாக தப்பு கைஸ். ஓகே, நோ ரெக்யூசேஷன் ஸ்லிப் இஸ் ரெக்யூர்டு ஃபார் எக்ஸாம்ஸ் ஆஃப் அப் டு என்னாச்சு, no requisition slip is required for exchange of up to 20,000 rupees. ஓகேவா? 20,000 வரைக்கும். ஓகேவா? 20,000 வரைக்கும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்லிப்பும் தேவையில்லை. அவன் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னால் தான் திருப்பி என்ன சொல்லியிருக்கான், கன்க்ளூஷன் சொல்லியிருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ரைட். எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், கன்க்ளூஷன் 2 only follows அப்படின்றது தான் ஆப்ஷனாக இருக்கும். ஆப்ஷன் ஏ, கன்க்ளூஷன் 2 only follows. சரியா? ஓகே, இன்இக்வாலிட்டி என்ன வந்திருக்கு, இன்இக்வாலிட்டி. கொஸ்டின் நம்பர் 21 இன்இக்வாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாச்சு. கன்க்ளூஷன் 1 என்ன கொடுத்துருக்கான், பி கிரேட்டர் தென் எஃப்னு கொடுத்துருக்கான். பி கிரேட்டர் தென் எஃப்னு கொடுத்துருக்கான். சரி பார்க்கலாமா, பி இங்கே இருக்கான், எஃப் இங்கே இருக்கான். பி இங்கே இருக்கான், எஃப் இங்கே இருக்கான். சரி, இந்த பியில் இருந்து என்ன ஆகணும், இந்த கிரேட்டர் தென் பிரேக் ஆகாமல் வரணும். அப்போ தான் என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் கரெக்டாக கன்க்ளூஷனில் இருக்க மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். பாருங்களேன், இங்கே என்ன ஆயிடுச்சு, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. சரி, அடுத்துமே பாருங்களேன், பிரேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரேக் ஆனாலே அந்த கன்க்ளூஷன் தப்பு அடி. ஓகேவா? இந்த மாதிரி பிரேக் ஆனாலே அந்த கன்க்ளூஷன் தப்புன்றத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ கன்க்ளூஷன் 1 தவறு. சரி, கன்க்ளூஷன் 2 பாருங்கள்.
C less than A. C less than A. C எங்க இருக்காங்க? C எங்க இருக்காங்க? இதோ இருக்காங்க. A எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. C வந்துட்டு A விட சின்னவங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி ஆகும்? A வும் B ஈக்குவல்னா அப்ப B ஐ விட C சின்னதுன்னா A வை விடவே என்னது? C சின்னவங்களா தான் இருப்பாங்க. அப்ப கன்க்ளூஷன் 2 கரெக்ட். ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணணும்? ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஓகேவா? இந்த இன்இக்வாலிட்டி பார்க்குறப்ப இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல் லெஸ் தான் ஈக்குவல்ட்ட கவனமாக பார்க்கணும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. என்ன இருக்கு? 7 பாய்ஸ் ராகுல், ராம், ரமேஷ், சோகன், சாகில் அண்ட் சோனு மோனு என்ன பண்ணுறாங்க? ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன டேட்டா தேவை? எத்தனை பேர்? 7 பேர். என்ன ஷேப்பு? ரவுண்ட் டேபிள் போட்டுக்கலாமா? சரி, எந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்காங்க? உள்ளே பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்போ சிம்பிள் தான். சரி, ஓகே. என்ன கொடுத்துறான்? மோனு இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் சோனு. மோனு இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் சோனு. இந்த சோனு பையனுக்கு லெஃப்ட் சைடில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? மோனு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சோனு இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ராகுல். இப்போ சோனு ராகுலுக்கு செகண்ட் பிளேஸில் லெஃப்ட் சைடில் இருக்கான். அப்போ ராகுல் எங்கே போடலாமா? ராகுல் என்ன பண்ணுறான்? ராகுலுக்கு லெஃப்ட் சைடில், சோனு செகண்ட் பிளேஸில் இருக்கான். சரி, நெக்ஸ்ட் என்ன? ஷாகில். ஷாகில் இஸ் நாட் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் சோனு. சோனுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஷாகில் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஷாகில் இந்த 2 இடத்துல தான் வரப்போகிறான். சரியா? ஓகே. அடுத்து ஷாகில் இஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ராம். ஷாகில் இஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ராம். இப்போ நான் ராமை போடணும், அவருக்கு ரைட் சைடில் 3வது இடம் காலியாக இருக்கும். இதுதான் கதை. சரியா? இப்போ ராமை நான் இங்கே போட்டால் 1 2 3 ஃப்ரீயாக இருப்பானா? இருக்க மாட்டான். ராம் இங்கே போட்டால் 1 2 3 ஃப்ரீயாக இருப்பானா? இருக்க மாட்டான். சரி, இங்கே போட்டால் 1 2 3 போடலாமா? அப்போ ராம இங்கே போட்டால், ராம் தானே பாவரே? ஆமாம், ராம இங்கே போட்டால் ராமுக்கு என்ன பண்ணிட்டாங்க? தேர்ட் டு தி ரைட்டில் யார் இருக்காங்களா? ஷாகில். எங்கே இருக்கான்? ஷாகில். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன? சோகன் இஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ரமேஷ். சோகன் இஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ரமேஷ். இப்போ ரமேஷ்க்கு ரைட்னா ரமேஷ் நான் இங்கே போட்டால் 1 2 3 கரெக்டாக வருவானா? யார் அவன்? யார் அவன்? சோகன். இங்கே ரமேஷ். அவ்வளோதான். ஃபுல் டேட்டா கிடைக்கிற மாதிரி அவனு சூப்பராக வந்துட்டு டேட்டா கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன? ஹூ இஸ் தி தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ராகுல்? ராகுலுக்கு இடது பக்கத்தில் 3வது இடத்துல யார் இருக்கான்னு கேட்குறான். ராகுல் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். அவனோட லெஃப்ட் சைடுனா எப்படி பார்ப்பேன்? இப்படி பார்ப்பேனா? சரி, 1 2 3 யார் எனக்கு தேர்ட் பிளேஸில் இருக்கா? சோகன். யாருப்பா? சோகமாக இருக்கிற சோகன் தான் என்ன பண்ணுறாரு? தேர்ட் பிளேஸில் இருக்கார். கிளியர் தானே? சரி, ரொம்பலாம் கொஸ்டினை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது ஒரு லைனில் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு குழப்பச்சுன்னா அடுத்த லைனில் கிட்ட வரும்போது அவனுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஹிண்ட் கொடுத்து வச்சுருப்பான். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன வந்திருக்கு? மறுபடியும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு. PQRST எத்தனை பேர்? 5 பேர். அதே தான், சேம் டேபிளா? ஓகே, ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஓகே, P sits in the second seat to left of R. ஆரோட லெஃப்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? P இருக்காரா? ஆருக்கு லெஃப்டில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? P இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, Q sits in the second seat to right of R. ஆருக்கு ரைட் சைடில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? Q இருக்காங்க. 1 2. சரி, ஓகே, முடிஞ்சு. இஃப் S sits between Q and R. Qக்கும் ஆருக்கும் நடுவில் யார் இருக்காங்களா? S இருந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. Who is sitting to the immediate right of P? ரைட் ஆஃப் Pல இமிடியேட்டாக யார் இருக்கான்? அதாவது இந்த இடத்துல யார் வர போகிறான்னு கேட்குறான். இங்கே தான் யாருமே போடலையே மேம்னா, மிச்சம் எத்தனை பேர் இருக்கான்? PQ RS Tயா? P இருக்காரு, Q இருக்காரு, R இருக்காரு, S இருக்காரு. யார் இல்லை? T தான் இல்லை. இப்போ என்ன ஆன்சர் எனக்கு? ஆப்ஷன் சி T அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, என்ன வந்திருக்காங்க? மறுபடியும் கிளாசிஃபிகேஷன் தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த கிளாசிஃபிகேஷனில் பாருங்களேன், வேர்ட் பேஸ்ட் வந்திருக்கா? வேர்ட் பேஸ்டு ப்ளஸ் வந்துட்டு ஜிகே பேஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகேவா? 24 பிரிக்கு வால். பிரிக்கு வால் இது என்ன ரிலேஷனில் இருக்குது? இவர் வந்து ஒரு ரா மெட்டீரியல். யாருக்கு? இந்த வாலை பில்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரா மெட்டீரியலோ இல்லை வந்துட்டு சோர்ஸோ இருக்குது, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இருக்குது.
ஓகே அடுத்து பாருங்க பல்ப்பு பேப்பர். பல்ப்புனா ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடேஷன் மாதிரி இருக்கும், கூழ் பேப்பர் கூழ் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பல்ப்பு பேப்பர் சொல்லியிருக்கான். அகைன் என்ன சொல்லியிருக்கான், அந்த பேப்பர் செய்கிறதுக்கான சோர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, கிடைக்கக்கூடிய பொருள் செகண்ட் இருக்குது. ஓகே இவங்க 2 பேர் சேம் ரிலேஷனில் இருக்காங்க. ஓகே அப்போ என்ன கிடைச்சிச்சு எனக்கு பேட்டர்னு, ஃபஸ்ட்டு ரா இருக்கணும், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய குட்ஸ் இருக்கணும். ஓகேவா சரி. வுட்டு ஃபர்னிச்சர் ரொம்ப சிம்பிள். வுட்டு தான் என்னது எனக்கு சோர்ஸு, ஃபர்னிச்சர் அதனால் கிடைக்கக்கூடிய பொருள். ஆப்ஷன் டியில் பாருங்களேன் மெட்டலு ஓர். ஓகேவா ஓர்ஸ் தான் உங்களுக்கு என்னது லேண்ட் சைட்லேருந்து கிடைக்கிற ஒரு பொருள், அதுலேருந்து உருவாகிறதா என்னது மெட்டல்ஸு. ஸோ எனக்கு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு என்ன இருக்காங்க கரெக்டாக இருக்காங்க. பட் என்ன பேட்டர்ன் நம்மளுக்கு எப்படி வரணும், ஃபஸ்ட்டு சோர்ஸு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பொருள். ஓகேவா இதில் எப்படி இருக்குது கிடைக்கக்கூடிய பொருள் அதுக்கப்புறம் சோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடம் மாறி இருக்கிறதுனால ஆப்ஷன் டியை நான் ஆன்சராக சூஸ் பண்ணுறேன். ஓகேவா கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஒரு 2-3 பார்க்கும்போதே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேவா அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, 25th கொஸ்டின் பார்க்கலாமா. என்ன கொடுத்துருக்கான், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்கான். சரி ஓகே என்ன மேம் 53 ரிப்பீட் ஆகுது, 40 ரிப்பீட் ஆகுது, அடுத்து 27 ரிப்பீட் ஆகுது. அப்போ அடுத்து வர நம்பர் கொடுத்துருந்தா அது ரிப்பீட் ஆகும் ஈஸியாக போட்டுருக்கலாம். அடுத்து அவன் நம்பரே கொடுக்கலையே எப்படி போடலாம், இந்த மாதிரி வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு என்ன போயிடணும் ஆல்டர்னேட் சீரீஸ்க்கு போயிடணும். அப்படின்னா என்ன மேம் 1 விட்டு 1 பாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா 1 விட்டு 1 பாரு. 53 40 என்ன ஆகிருக்கு -13. சரி அடுத்து 40 வந்து 27 என்ன ஆயிருக்கு -13. ஓகேவா அப்போ 27லேருந்து -13 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 14. ஆப்ஷன் பி 14 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா சம்டைம்ஸ் கிஃப்டடாக என்ன பண்ணியிருப்பான் இங்கே ஒரு 14 கொடுத்து அடுத்து என்னெல்லாம் கேட்பான். ஓகேவா அப்போலாம் இன்னும் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். சரியா கைஸ் இன்றைக்கான டெஸ்ட்டில் நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஓகேவா ஒரு விஷயம் நம்மளுக்கு வரலன்னா அது கற்றுக்கிறதுக்கு என்றைக்குமே நம்ம ரோலை ஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிற்கணும். ஓகேவா எப்பவுமே ரோலை ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிறோம் எதுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. இல்லை எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னா அது என்றைக்குமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஓகேவா ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அதை அப்படியே விட்டுட்டு ஓகே ரீசனிங் வருது எனக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூரம் வச்சுட்டு போகக்கூடாது. ஓகேவா அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போ அது எக்ஸாமில் கை கொடுக்கும். ஓகேவா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.